வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் எஜுகேஷன் சைக்காலஜி அண்ட் ஜிகேக்காக ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் தான் பார்த்துட்ருக்கோம். அந்த ஆன்லைன் டெஸ்ட் பேட்சில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னாக்கா தமிழ் தகுதி தேர்வுக்கான 10ஆம் வகுப்பு தமிழ் புக்கிலேருந்து தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆன்லைன் டெஸ்ட் பேட்சில் நீங்கள் யாராவது ஜாயின் பண்ணணும்னு ஐடியா இருந்தால் உங்களுக்கான ஃபீஸ் டீட்டெயில் தான் இது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபார் வீக்குக்கு 150 ருபீஸ் பே பண்ணணும். இதே ஃபுல் கோர்ஸாக இருந்தால் 4500 பே பண்ணணும். ஸோ வெறும் டெஸ்ட் கொஷின் மட்டும் அப்படின்னா 75 ருபீஸ் பர் வீக்கு. நீங்கள் அமௌண்ட்டு பே பண்ணுறதுக்கான ஃபோன்பே நம்பர், ஜிபே நம்பர் கொடுத்துருக்கேன். ஏதாவது டவுட்னாலும் இதுக்கே கால் பண்ணி கேட்டுக்கங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்தீங்கன்னா 5 வீக்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த 5 வீக்ஸோடைய மெட்டீரியல் வேணுனாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீக்குக்கும் 150 ருபீஸ் பே பண்ணணும். இதே ஃபுல் கோர்ஸ் பே பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஃபஸ்ட் வீக்லேருந்து எல்லா வீக்குக்கான எல்லா கிளாஸுக்கான வீடியோ லிங்க் வந்துடும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கான மெட்டீரியலுடைய பிடிஎஃப் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னாக்கா தமிழ் தகுதி தேர்வில் 10ஆம் வகுப்பு இயல் 1 பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தமிழ் தகுதி தேர்வில் எத்தனை கொஷின் வரும் என்னன்னு சொல்லிவிட்டு அதுக்கான வீடியோ டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா இந்த புக்கு யாரெல்லாம் அமௌண்ட்டு பே பண்ணியிருக்கீங்களோ இல்லை நார்மல் ஜென்ரல் குரூப்லேயே கூட இந்த புக் அனுப்பிச்சிடுறேன். ஸோ இந்த புக்கு இல்லாதவங்க யாராவது ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட இப்போ தான் 10th முடிச்சிருப்பாங்க, அவங்ககிட்ட வாங்கி வச்சுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னாக்கா கடையில் கொடுத்து ஜெராக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா டோட்டலாக எத்தனை இயல் இருக்குது அப்படின்னாக்கா மொத்தம் 9 இயல் இருக்குது. அதில் நம்ம ஃபஸ்ட்டு இயல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அன்னை மொழியே, தமிழ் சொல்வளம், இரட்டுற மொழிதல், உரைநடையின் அணி நலன்கள், எழுத்து சொல். இதுதான் பார்த்தீங்கன்னாக்கா இயல் 1 இருக்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இயல் 1 அமுத ஊற்று. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா கற்றல் நோக்கங்கள் கொடுத்துருக்காங்க. தமிழ் மொழியின் செழுமை குறித்து ஆற்றலுடன் உரையாற்றுதல், மொழியில் உள்ள வகைப்படுத்தப்பட்ட சொல்வளங்களை சொற்களின் வாயிலாக பேச்சிலும் எழுத்திலும் இடமறிந்து கையாளுதல், உரைநடையிலுள்ள அணி நலன்களை உள்வாங்கிக் கொண்டு நயமிகு தொடர்களை உருவாக்கி வெளிப்படுத்துதல், மொழி தனித்தும் தொடர்ந்து பொருள் தரும் நுட்பத்தை அறிந்து பயன்படுத்துதல், சொல்லாக்க விதிகளை அறிந்து புதிய சொற்களை உருவாக்குதல். ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னாக்கா கற்றல் நோக்கங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா அன்னை மொழியே. ஸோ இதோடைய ஆசிரியர் யார் அப்படின்னாக்கா பாவலரேறு பெருஞ்சித்திரனார். பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அன்னை மொழியே என்ற நூலின் ஆசிரியர். கொஷின் கேட்கலாம். பாவலரேறு பெருஞ்சித்திரனார். சின்ன குழந்தையின் சிரிப்பும் ஆனவள், பழுத்த நடையின் பட்டறிவும் ஆனவள், வானத்திற்கும் வையத்திற்கும் இடைப்பட்ட யாவற்றையும் கவிதையாக கொண்டவள், உணர்ந்து கற்றால் கல் போன்ற மனத்தையும் கற்கண்டாக்குபவள், அறிவை பெருக்குபவள், அன்பை வயப்படுத்துபவள், செப்புதற்கரிய அவள் பெருமையை போற்றுவோம். ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா நுழையிறதுக்கு முன்னாடி, அந்த லெசனுக்கு நுழையிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு செய்யுள் பகுதி கொடுத்துருக்காங்க. சப்போஸ் மனப்பாட செய்யுள் பகுதியாக இருந்தால் ஸோ இங்கேருந்து எப்படி கொஷின் கேட்பாங்கன்னா, அன்னை மொழியே, அழகார்ந்த செந்தமிழே, முன்னைக்கும் முன்னை முகிழ்ந்த நறுங்கனியே, இந்த பாடலின் ஆசிரியர் யார்? இந்த மாதிரி ஏதாவது கேட்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கேட்டும் இருக்காங்க. அந்த மாதிரி செய்யுள் இருக்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு 2 லைன் இல்லை லாஸ்ட் 2 லைன் அந்த மாதிரி. ஸோ இங்கே பாடலின் பொருள்: அன்னை மொழியே, அழகு நிறைந்த செழுந்தமிழே, பழமைக்கும் பழமையாய் தோன்றிய நறுங்கனியே, கடல் கொண்ட குமரி கண்டத்திலும் நிலைத்து அரசாண்ட மண்ணுலக பேரரசே. ஸோ இங்கே பாருங்கள், கடல் கொண்ட குமரி கண்டம். ஸோ கடல் கொண்ட குமரி கொண்டம் அப்படின்னு சரிங்களா. பாண்டிய மன்னனின் மகளே, திருக்குறளின் பெரும் பெருமைக்குரியவளே, 10 பாட்டே, 8 தொகையே, 14 கீழ்கணக்கே, நிலைத்த சிலப்பதிகாரமே, அழகான மணிமேகலையே, பொங்கி எழும் நினைவுகளால் தலைப்பணிந்து வாழ்த்துகின்றோம். செழுமை மிக்க தமிழே, எமக்குயிரே, சொல்லுதற்கரிய நின் பெருமைதனை என்னுடைய தமிழ்நாக்கு எவ்வாறுதான் விரிந்துரைக்கும். பழம்பெருமையும் தனக்கென தனிச்சிறப்பும் இலக்கிய வளமும் கொண்ட தமிழே, வியக்கத்தக்க உன்னுடைய நீண்ட நிலைத்த தன்மையும் வேற்று மொழியார் உன்னை பற்றி உரைத்த புகழையும் எமக்குள் பற்றுணர்வை எழுப்புகிறேன். எம் தனித்தமிழே,
வண்டானது செந்தாமரை தேனை குடித்து சிறகசைத்து பாடுவது போன்று நாங்கள் உன்னை சுவைத்து உள்ளத்தில் கனல் மூல உன் பெருமையை எங்கும் முழங்குகின்றோம். ஸோ இது வந்து பண்ணாக்கா பாடலுடைய பொருள். ஸோ இங்கே நமக்கு எது கொஷின் கேட்கலாம் அப்படின்னா, இங்கே சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் அப்படின்னு யார் சொன்னது அப்படின்னா க. சச்சிதானந்தன். சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும். இதை யார் சொன்னது அப்படின்னாக்கா க. சச்சிதானந்தன் அவர் தான் சொல்கிறாரு. கொஷின் கேட்கலாம். அடுத்தது பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் கனிச்சாறு தொகுதி 1 தொகுப்பிலிருந்து இருவேறு தலைப்பில் உள்ள பாடல்கள் தமிழ் தாய் வாழ்த்து முந்துரோரம் யாண்டும் எழுத்தாளப்பட்டுள்ளன. ஸோ இதுலேருந்து 2 பகுதி எடுத்து கொடுத்துருக்காங்க. தென்மொழி தமிழ்ச்சிட்டு இதழ்களின் வாயிலாக தமிழுணர்வை உலகெங்கும் பரப்பியவர் துரைமாணிக்கம் என்ற இயற்பெயர் கொண்ட பெருஞ்சித்திரனார். அப்போது தென்மொழி தமிழ்ச்சிட்டு. ஸோ இந்த 2 இதழ்களுடைய ஆசிரியர் யாருன்னு கேட்பாங்க. ஸோ பாவலரேறு பெருஞ்சித்திரனார். இந்த பாவலரேறு பெருஞ்சித்திரனுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னாக்கா துரைமாணிக்கம். ஸோ இதுவும் கொஷின் கேட்கலாம். இவர் உலகியல் 100 பாவிய கொத்து 100 ஆசிரியம் கனிச்சாறு என்சுவை 80 மகபுகு வஞ்சி பள்ளிப்பறவைகள் முதலிய நூல்களை படைத்துள்ளார். ஸோ இவர் படைத்த நூல்லேருந்தும் கொஷின் கேட்கலாம். உலகியல் 100 பாவிய கொத்து 100 ஆசிரியம் கனிச்சாறு என்சுவை 80 மகபுகு வஞ்சி பள்ளிப்பறவைகள் முதலிய நூல்களை படைத்துள்ளார். இவரின் திருக்குறள் மெய்ப்பொருளுரை தமிழுக்கு கருவூலமாய் அமைந்துள்ளது. இவரது நூல்கள் நாட்டுடைமையாக்கப்பட்டுள்ளன. ஸோ இதில் சிம்பிள் என்ன கொஷின் கேட்பாங்க, தென்மொழி தமிழ்ச்சிற்று இந்த இதழ்கள் யாருடைய ஆசிரியர் அப்படின்னு கேட்பாங்க. துரைமாணிக்கம் என்ற இயற்பெயர் கொண்டவர் யாருன்னு கேட்பாங்க. இவருடைய நூல்களை பேஸ் பண்ணி நமக்கு கொஷின் கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு நற்றிணை நல்ல குறுந்தொகை ஐங்கூறு ஒத்த 10 ஓங்கு பரிபாடல் கற்றறிந்தார் ஏத்தும் கலியோடு அகம்புறம் என்றும் இத்திரத்த 8 தொகை. இச்செயலில் இடம்பெற்றுள்ள 8 தொகை நூல்களை பெயர் காரணத்துடன் எடுத்து காட்டுக. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கற்றவை பின் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. சரிங்களா? ஸோ இங்கே இந்த பாட்டில் பாருங்கள், நற்றிணை நல்ல குறுந்தொகை ஐங்குறு 100 ஒத்த 10 ஓங்கு பரிபாடல் கற்றறிந்தோர் ஏத்தும் கலியோடு அகம்புறம் இத்திரத்த 8 தொகை. இது எல்லாமே என்ன அப்படின்னா 8 தொகை நூல்களை சொல்லுது. சரிங்களா? 8 தொகை நூல்கள் மொத்தம் அதிலே வந்துருச்சு. 8 நூல்கள் வரும். என்னெல்லாம் அப்படின்னாக்கா நற்றிணை குறுந்தொகை ஐங்குறு 100 10 பரிபாடல் கலித்தொகை அகநானூறு புறநானூறு. ஸோ இது மொத்தம்தான் என்னது 8 தொகை நூல்கள் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இதில் 8 வந்துடுச்சு பாருங்கள். அகம்புறம்ன்றதில் அகநானூறு புறநானூறுன்னு வரும். நெக்ஸ்ட்டு தமிழ் சொல்வளம் தேவநேய பாவாணர். நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்கிறார் மகாகவி பாரதியார். ஸோ இங்கே வந்து கொஷின் கேட்பாங்க. நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்று கூறியவர் யார் அப்படின்னா மகாகவி பாரதியார். கால வெள்ளத்தில் கரைந்து போன மொழிகளுக்கிடையில் நீந்தி தன்னை நிலைநிறுத்தி கொண்டுள்ளது தமிழ். என்ன வளம் இல்லை என்று எண்ணி வியக்கத்தக்கவாறு பல்வேறு சிறப்பியல்களை கொண்டு இயங்குகிறது நம் செந்தமிழ் மொழி. அனைத்து வளமும் உண்டென்று விடை பகிர்கிறது தமிழ் சொல்வளம். ஸோ அப்போ இங்கே கொஷின் நமக்கு எதை கேட்பாங்க? ஸோ நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்று கூறியவர் யார் அப்படின்னா மகாகவி பாரதியார். நெக்ஸ்ட்டு தமிழ் சொல்வளத்தை பல துறைகளிலும் காணலாமேனும் இங்கு பயிர் வகை சொற்கள் மட்டும் சிறப்பாக எடுத்து காட்டப்பெறும். சரி, இங்கே பாருங்கள். சொல்வளம் இலக்கிய செம்மொழிகளுக்கெல்லாம் பொதுவேனும் தமிழ் மட்டும் அதில் தலை சிறந்ததாகும். சொல்வளம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் செம்மொழிகளுக்கெல்லாம் பொதுவாக இருக்கிறதா இருந்தாலும் தமிழுக்கு வந்து தமிழ் மொழிக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா அது தலை சிறந்ததாக இருக்குது.
தமிழ் அல்லாத திராவிட மொழிகளின் அகராதிகளை ஆராயும் போது தமிழிலுள்ள ஒரு பொருட்பலச்சொல் வரிசைகள் அவற்றில் இல்லா குறை எந்த தமிழறிஞருக்கும் மிக தெளிவாக தோன்றும். தமிழ் மட்டும் பயன்படுத்தப்பட்டு தமிழுக்கே சிறப்பாக உரியவனவாக கருதப்படும் சொற்கள் மட்டுமின்றி தெலுங்கு, கன்னடம் முதலிய பிற திராவிட மொழிகளுக்குரியவனவாக கருதப்படும் சொற்களும் தமிழில் உள என்கிறார் கால்டுவெல். திராவிட மொழிகளின் ஒப்பியல் இலக்கணம். ஸோ இதுவும் கொஷின் கேட்பாங்க. திராவிட மொழிகளின் ஒப்பியல் இலக்கணம் என்னும் நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா கால்டுவெல். அது மட்டும் இல்லாமல் இங்கிருந்து தமிழில் மட்டும் பயன்படுத்தப்பட்டு தமிழுக்கே சிறப்பாக உரியனவாக கருதப்படும் சொற்கள் மட்டுமின்றி தெலுங்கு, கன்னடம் முதலிய பிற திராவிட மொழிகளுக்குரியனவாக கருதப்படும் சொற்களும் தமிழில் உள்ளன என்று கூறியவர் யார் அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. கால்டுவெல். நெக்ஸ்ட்டு தமிழ் சொல் வளத்தை பல துறைகளிலும் காணலாமேனும் இங்கு பயிர் வகை சொற்கள் மட்டும் சிறப்பாக எடுத்து காட்டப்பெறும். ஸோ தமிழ் சொல் வளத்தை பல துறைகளில் காணலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, பயிர் வகை சொற்கள் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னாக்கா அடி வகைன்றது என்னன்னாக்கா இந்த செடியோடைய அடி பேஸ் அதுதான் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா தாள். ஸோ இதை எதை சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நெல், கேழ்வரகு முதலியவற்றின் அடி. ஸோ நெல்லாக இருக்கட்டும், கேழ்வரகாக இருக்கட்டும், இதோடைய அந்த அடிப்பகுதிக்கு என்ன பேருனாக்கா தாள் அப்படின்னு பேர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா தண்டு, கீரை, வாழை முதலியவற்றின் அடி. ஸோ கீரையாக இருக்கட்டும், வாழை மரத்துடைய அந்த அடி அதுக்கு பார்த்தீங்கன்னா தண்டு அப்படின்னு பேர். கோல், நெட்டி, மிளகாய் செடி முதலியவற்றின் அடி. சரிங்களா, நெட்டி அப்படின்னு ஒரு பிளான்ட் அது செடி. ஸோ மிளகாய் செடி இவற்றுடைய அடிக்கு என்ன பேருனா கோல் அப்படின்னு பேர். தூறு, குத்துச்செடி, புதர் முதலியவற்றின் அடி. குத்துச்செடி, புதர் முதலியவற்றின் அடிக்கு என்ன பேருனா தூறு. ஸோ இதை பேஸ் பண்ணி நமக்கு கொஷின் கேட்பாங்க. ஸோ இதில் இருக்கிறது எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எல்லாமே படித்து தான் ஆகணும். இதுலேருந்து கண்டிப்பாக கொஷின் வரும். நெக்ஸ்ட்டு தட்டு அல்லது தட்டை. கம்பு, சோளம் முதலியவற்றின் அடி. கம்பு, சோளம் முதலியவற்றின் அடிக்கு என்ன பேருனா தட்டு அப்படின்னா தட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. கரும்பின் அடி அதுக்கு என்ன பேருனாக்கா களி அப்படின்னு பேர். மூங்கிலின் அடிக்கு பார்த்தீங்கன்னாக்கா கலை. புலி, வேம்பு முதலியவற்றின் அடிக்கு பார்த்தீங்கன்னாக்கா அடி அப்படின்னு பேர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா கிளை பிரிவுகள். தாவரங்களின் அடியிலிருந்து பிரிந்து செல்லும் பிரிவுகளுக்கு வழங்கும் சொற்கள். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கவை, அடிமரத்தினின்று பிரியும் மாபெரும் கிளை. அடிமரத்திலிருந்து பிரியும் மாபெரும் கிளைக்கு என்ன பேருனா கவை அப்படின்னு பேர். கொம்பு அல்லது கொப்பு கவையின் பிரிவு. கிளை கொம்பின் பிரிவு. சினை கிளையின் பிரிவு. போத்து சினையின் பிரிவு. குச்சி போத்தின் பிரிவு. இனுக்கு குச்சின் பிரிவு. நெக்ஸ்ட்டு காய்ந்த அடியும் கிளையும் பெயர் பெறுதல். காய்ந்த தாவரத்தின் பகுதிகளுக்கு வழங்கும் சொற்கள். இங்கே காய்ந்த குச்சி. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா குச்சின்னு தான் பேர். காய்ந்த குச்சிக்கு பார்த்தீங்கன்னா குச்சி அப்படின்னு பேர். விறகுக்கு பார்த்தீங்கன்னா காய்ந்த கிளை. காய்ந்த கிளைக்கு பார்த்தீங்கன்னா விறகு அப்படின்னு சொல்லுவாங்க. காய்ந்த குச்சிக்கு பார்த்தீங்கன்னா சுள்ளி அப்படின்னு பேர். காய்ந்த களி அதுக்கு பார்த்தீங்கன்னா வெங்களி அப்படின்னு பேர். காய்ந்த கொம்பும் கவையும் அடியும். ஸோ இதுக்கு என்ன பேருனா கட்டை அப்படின்னு பேர். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இலை வகை. ஸோ புலி, வேம்பு முதலியவற்றின் இலை. இதுக்கு பார்த்தீங்கன்னா இலை அப்படின்னு பேர். நெல், புல் முதலியவற்றின் இலைக்கு பார்த்தீங்கன்னா தாள் அப்படின்னு பேர். நெல், புல் முதலியவற்றின் இலைகளுக்கு பார்த்தீங்கன்னா தாள். சோளம், கரும்பு முதலியவற்றின் இலைகளுக்கு பார்த்தீங்கன்னா தோகை அப்படின்னு பேர். தென்னை, பனை முதலியவற்றின் இலைக்கு பார்த்தீங்கன்னா ஓலை அப்படின்னு பேர். காய்ந்த தாளும் தோகையும் சண்டு அப்படின்னு பேர். காய்ந்த தாளும் தோகையும் சண்டு. காய்ந்த இலைக்கு பார்த்தீங்கன்னா சருகு அப்படின்னு பேர். நெக்ஸ்ட்டு கொழுந்து வகை. துளிர் அல்லது தளிர். நெல், புல் முதலியவற்றின் கொழுந்து. நெல், புல் முதலியவற்றின் கொழுந்துக்கு பார்த்தீங்கன்னா துளிர் அல்லது தளிர் அப்படின்னு பேர். முறி அல்லது கொழுந்து. புலி, வேம்பு முதலியவற்றின் கொழுந்து. புலி,
வேம்பு முதலியவற்றின் கொழுந்துக்கு என்ன பேருன்னா முறி அல்லது கொழுந்து அப்படின்னு பேர். சோளம், கரும்பு, தென்னை, பனை முதலியவற்றின் கொழுந்துக்கு வந்து பண்ணாக்கா குருத்து அப்படின்னு பேர். கரும்பின் நுனி பகுதிக்கு வந்து பண்ணாக்கா கொழுந்தாடை அப்படின்னு பேர். கரும்பின் நுனி பகுதிக்கு வந்து பண்ணாக்கா கொழுந்தாடை அப்படின்னு பேர். நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்கா பூவின் நிலைகள். பூவின் தோற்ற நிலை. பூ வந்து பண்ணாக்கா ஃபஸ்ட்டு வருது இல்லைங்களா, அதுக்கு என்ன பேருன்னா அரும்பு அப்படின்னு பேர். பூ விரிய தொடங்கும் நிலை போது. பூ வந்து பண்ணாக்கா விரிய தொடங்கும் நிலைக்கு வந்து பண்ணாக்கா போது அப்படின்னு பேர். பூவின் மலர்ந்த நிலைக்கு வந்து பண்ணாக்கா மலர் அப்படின்னா அலர் அப்படின்னு சொல்லுவாங்க. மரச்செடி நின்று பூ கீழே விழுந்த நிலை. மரச்செடியிலிருந்து பார்த்தீங்கன்னாக்கா பூ கீழே விழுந்துச்சு அப்படின்னாக்கா அதுக்கு என்ன பேருனா வி அப்படின்னு பேர். பூ வாடின நிலை. பூ வாடின நிலைக்கு என்ன பேருனா செம்மல் அப்படின்னு பேர். அப்போது இப்போ நான் சொன்ன இந்த தமிழ் சொல் வளத்தில் சொன்னோம் இல்லையா, அந்த ஒரு தாவரத்தின் அடிப்பகுதியை குறிப்பதற்கான சொல், அடுத்தது வந்து கிளைப்பகுதியை குறிப்பதற்கான சொல், காய்ந்த அடியும் கிளையும் பெயர் பெறுதல், இலை வகை. ஸோ இது எல்லாத்துலேருந்து பூவின் நிலை இதிலிருந்து எல்லாம் நமக்கு கொஷின் வரதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நல்ல தரவாக பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது யார் இவர்? தமிழ் ஆசிரியர், நூலாக்க பணிகளை விரும்பி செய்தவர், சொல்லாராய்ச்சியில் பாவனரும் வியந்து பெருமகனார். ஸோ தமிழ் ஆசிரியராக இருக்கார், நூலக பணிகளை விரும்பி செஞ்சவர், சொல்லாராய்ச்சியில் பாவனரும் வியந்து பெருமகனார். திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலை ஒன்றை அமைத்தவர். ஸோ திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலை ஒன்றை அமைத்தவர் யார் அப்படின்னா தமிழ் திரு ரா இளங்குமரனார். அவர் தான் வந்து பண்ணாக்கா இது யார் இவருக்கு அப்படின்னு. ஸோ அப்போ வந்து பண்ணாக்கா கொஷின் எப்படிலாம் கேட்கலாம் பாருங்கள். தமிழ் ஆசிரியர், நூலக பணிகளை விரும்பி செய்தவர், சொல்லாராய்ச்சியில் பாவனரும் வியந்த பெருமகனார் யார் அப்படின்னு கேட்கலாம். ஸோ தமிழ் திரு ரா இளங்குமரனார். நெக்ஸ்ட்டு, திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலை ஒன்றை அமைத்தவர் யார் அப்படின்னு கேட்கலாம். அது மட்டும் இல்லாமல் பாவானார் நூலகம் ஒன்றையும் உருவாக்கியவர், தமிழகம் முழுவதும் திருக்குறள் சொற்பொழிவுகளை வழங்கியவர், தமிழ் வழி திருமணங்களை நடத்தியவர். ஸோ திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலையை அமைத்தவர் யார் அப்படின்னு கொஷின் கேட்கலாம். ஸோ தமிழ் திரு ரா இளங்குமரனார். நெக்ஸ்ட்டு, விழிகளை இழக்க நேரிட்டால் கூட தாய் தமிழினை இழந்துவிடக்கூடாது என்று எண்ணியவர். கொஷின் கேட்கலாம். விழிகளை இழக்க நேரிட்டால் கூட தாய் தமிழினை இழந்துவிடக்கூடாது என்று எண்ணியவர் யார் அப்படின்னா தமிழ் திரு ரா இளங்குமரனார். அதற்காக தமிழ் தென்றல் திருவிக்கா போல் இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றலை கற்றுக்கொண்டவர். தமிழ் தென்றல் அப்படின்னு அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா திருவிக்கா. ஸோ திருவிக்காவுக்கு வந்து பண்ணாக்கா தமிழ் தென்றல் அப்படின்னு ஒரு பட்ட பெயர் இருக்குது. ஸோ தமிழ் தென்றல் திருவிக்கா போல இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றலை கற்றுக்கொண்டவர். அப்போ தமிழ் தென்றல் திருவிக்காவுக்கு என்ன தனித்திறமை இருக்குது அப்படின்னா இமைகளை மூடியபடியே வந்து பண்ணாக்கா எழுதும் ஆற்றல் கொண்டவர். அவரை மாதிரி இவரும் என்ன பண்ணுறாருன்னா கற்றுக்கொண்டவர். இறுதி வரை இவ்வாறே எழுதி தமிழுக்கு தனிப்பெரும் புகழை நல்கியவர். இறுதி வரை வந்து பண்ணாக்கா கண்ணிமைகளை மூடியே எழுதி தமிழுக்கு பெருமை சேர்த்தவர். ஸோ அப்போ இங்கே கொஷின், விழிகளை இழக்க நேரிட்டால் கூட தாய் தமிழினை இழந்துவிடக்கூடாது என்று எண்ணியவர் யாருன்னு கேட்பாங்க. கொஷின் வந்து ஆன்சர் தமிழ் திரு ரா இளங்குமரனார். தமிழ் தென்றல் என்ற பட்ட பெயர் கொண்டவர் யார் அப்படின்னாக்கா திருவிக்கா. பற்பல நூல்களை எழுதியிருப்பினும் இலக்கண வரலாறு, தமிழிசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம், பாவாணர் வரலாறு, குண்டலகேசி உரை, யாப்பெருங்கலம் உரை, புறத்திரட்டு உரை, திருக்குறள் தமிழ் மரபுரை, காக்கை பாடினிய உரை, தேவநேயம் முதலியன இவர் தமிழ் பணியை தரமுயர்த்திய நல்முத்துக்கள். ஸோ இவருடைய நூல்கள். நெக்ஸ்ட்டு, பிஞ்சு வகை. தாவரத்தின் பிஞ்சு வகைகளும் வழங்கும் சொற்கள். பிஞ்சு வகைகளுக்கு வழங்கும் சொற்கள். பூவோடு கூடிய இளம்பிஞ்சு. பூவோடு கூடிய இளம்பிஞ்சுக்கு என்ன பேருனா பூம்பிஞ்சு அப்படின்னு பேர். இளம் காய் அதுக்கு என்ன பேருனா பிஞ்சு அப்படின்னு பேர். மாம்பிஞ்சு
ஸோ மாம்பிஞ்சுக்கு என்ன பேருனா வடு அப்படின்னு பேர். பலா பிஞ்சு அதுக்கு பேர் வந்து பார்த்தினாக்கா மூசு அப்படின்னு பேர். எல் பிஞ்சு கவ்வை. தென்னை பனை முதலியவற்றின் இளம் பிஞ்சுக்கு வந்து பார்த்தினாக்கா குறும்பை அப்படின்னு பேர். சிறு குறும்பை முட்டுக்குறும்பை அப்படின்னு பேர். முற்றாத தேங்காய் இளநீர். இளம்பாக்கு நுழாய். இளநெல் கருக்கல். வாழைப்பிஞ்சு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கச்சல். இந்த பிஞ்சு வகைகள்லேருந்து கண்டிப்பாக கொஷின் கேட்பாங்க. இதுக்கு முன்னாடி டிஎன்பிசிலெலாம் வந்து பண்ணாக்கா இது கேட்டிருக்காங்க. ஸோ ஏன்னா வந்து பண்ணாக்கா ஓல்டு தமிழ் புக்கில் இதுதான் இளமை பெயர்கள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுலேருந்து நிறைய கொஷின் கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி. டெட் எக்ஸாமில் கூட கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் இந்த இடம் பார்த்துருங்க நல்லா. நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்கா குலை வகை. தாவரங்களின் குலை வகைகளை குறிப்பதற்கான காய்களையோ கனிகளையோ சொற்கள். அவரை துவரை முதலியவற்றின் குலை அதுக்கு என்ன பேருனா கொத்து அப்படின்னு பேர். கொடி முந்திரி போன்றவற்றின் குலை அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குலை தான் பேர். வாழை குலை தாறு. வாழைத்தாருன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ வாழை குலைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா தாறு. கேழ்வரகு சோளம் முதலியவற்றின் கதிர் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கதிர் தான் சொல்லுவாங்க. அலகு அல்லது குரல் எதுக்கு நெல் திணை முதலியவற்றின் கதிருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அலகு அப்படி இல்லைன்னா குரல் அப்படின்னு சொல்லுவோம். வாழைத்தாற்றின் பகுதி அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சீப்பு அப்படின்னு பேர். நெக்ஸ்ட்டு கெட்டுப்போன காய்கனி வகை. கெட்டுப்போன காய்க்கும் கனிக்கும் தாவரத்திற்கேற்ப வழங்கும் சொற்கள். நுனியில் சுருங்கிய காய் சூம்பல். நுனியில் சுருங்கிய காய்க்கு என்ன பேர்னா சூம்பல் அப்படின்னு பேர். சுருங்கிய பழம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிவியல் அப்படின்னு பேர். புழு பூச்சி அரித்த காய் அல்லது கனி சொத்தை. புழு பூச்சி அரித்த காய் அல்லது கனிக்கு என்ன பேர்னா சொத்தை அப்படின்னு பேர். சூட்டினால் பழுத்த பிஞ்சு வெம்பல். குழுகுழுத்த பழம் அலியல். குழுகுழுத்த பழத்துக்கு என்ன பேர்னா அலியல் அப்படின்னு பேர். குழுகுழுத்த நாரிய பழம் அல்லது காய் அதுக்கு வந்து அழுகல் அப்படின்னு பேர். பதராய் போன மிளகாய் சொண்டு. பதராய் போன மிளகாய்க்கு என்ன பேர்னா சொண்டு அப்படின்னு பேர். கோட்டான் காய் அல்லது கூகைக்காய். கோட்டான் உட்கார்ந்ததனால் கெட்டுப்போன காய். கோட்டான் காய் அல்லது கோகைக்காய்க்கு என்ன பேருனா அதாவது கோட்டான் காய் அப்படின்னா கோகைக்காய் எதுக்கு வைக்கிறாங்கன்னா கோட்டான் உட்கார்ந்ததினால் கெட்ட காய். தேரை அமர்ந்ததனால் கெட்ட காய் தேரைக்காய். தேரை அமர்ந்ததினால் கெட்ட காய்க்கு என்ன பேருனா தேரைக்காய். அல்லிக்காய் தேரை அமர்ந்ததினால் கெட்ட காய். நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்கா ஒல்லிக்காய் தென்னையில் கெட்ட காய். நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்கா பழந்தோல் வகை. பழந்தோல் வகை பழங்களின் மேற்பகுதியினை குறிக்க வழங்கும் சொற்கள். மிக மெல்லியது அதுக்கு என்ன பேருனா தொலி அப்படின்னு பேர். திண்ணமானது தோல். வன்மையானது தோடு. மிக வன்மையானது ஓடு. சுரையின் ஓடு குடுக்கை. சுரையின் ஓடுக்கு என்ன பேர்னா குடுக்கை அப்படின்னு பேர். தேங்காய் நெற்றியின் மேற்பகுதி மட்டை. நெல் கம்பு முதலியவற்றின் மூடி உமி. வரகு கேழ்வரகு முதலியவற்றின் உமி கொம்மை. நெக்ஸ்ட்டு மணி வகை. நெல் புல் கம்பு முதலிய தானியங்கள் கூலம் அப்படின்னு பேர். நெல் புல்ல வந்து பார்த்தீங்கன்னா கம்பு வகை முதலிய தானியங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவரை உளுந்து முதலியவற்றுடைய அந்த மணி வகைக்கு என்ன பேருனா பயறு அப்படின்னு பேர். வேர்க்கடலை கொண்டைக்கடலை முதலியவைக்கு என்ன பேருனாக்கா கடலை அப்படின்னு பேர். கத்தரி மிளகாய் முதலியவற்றின் வித்துக்கு என்ன பேருனா விதை அப்படின்னு பேர். புளி காஞ்சிரை நஞ்சு மரம் முதலியவற்றின் வித்துக்கு வந்து பேனாக்கா கால் அப்படின்னு பேர். வேம்பு ஆமணக்கு முதலியவற்றின் வித்துக்கு வந்து பேனாக்கா முத்து அப்படின்னு பேர். வேம்பு ஆமணக்கு முதலியவற்றின் வித்துக்கு வந்து முத்து அப்படின்னு பேர். மா பனை முதலியவற்றின் வித்துக்கு வந்து பேனாக்கா கொட்டை அப்படின்னு பேர். தென்னையின் வித்துக்கு வந்து பேனா தேங்காய். அவரை துவரை முதலிய பயிர்களுக்கு என்ன பேர்னா அதோடைய மணி வகைக்கு வந்து பேனாக்கா முதிரை அப்படின்னு பேர். நெக்ஸ்ட்டு இளம் பயிர் வகைகள். தாவரங்களின் இளம் பருவத்திற்கான சொற்கள். நெல் கத்தரி முதலியவற்றின் இளநிலை நாற்று அப்படின்னு பேர். நெல் கத்தரி முதலியவற்றின் இளநிலைக்கு என்ன பேருனா நாற்று. கன்று மா
புலி, வாழை முதலியவற்றின் இளநிலைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கன்று அப்படின்னு பேர். மா, புலி, வாழை முதலியவற்றின் இளநிலைக்கு கன்று. வாழையின் இளநிலைக்கு குருத்து அப்படின்னு பேர். தென்னையின் இளநிலைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிள்ளை அப்படின்னு பேர். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஷின் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கக்கூடிய ஏரியா. விழாவின் இளநிலை குட்டி அப்படின்னு பேர். விழாவின் இளநிலை குட்டி. பனையின் இளநிலை மடலி அல்லது வடலி. பனையின் இளநிலைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மடலி அல்லது வடலி. பைங்கூழ் நெல், சோளம் முதலியவற்றின் பசும்பயிர். நெல், சோளம் முதலியவற்றின் பசும்பயிர். நெக்ஸ்ட்டு இதுகாரும் கூறியவற்றால் தமிழ் சொல் வளமுடையதென்றும் தமிழ்நாடு பொருள் வளமுடையதென்றும் தெளிந்து விளங்கும். நெக்ஸ்ட்டு ஒரு மொழி பொதுமக்களாலும் அதன் இலக்கியம் புல மக்களாலும் அமையப்பெறும். தமிழ் பொதுமக்கள் உயர்ந்த பகுத்தறிவுடையர். எத்துணையோ ஆராய்ச்சி நடந்து வரும் இக்காலத்திலும் எத்துணையோ மொழிகளினின்று கடன் கொண்ட ஆங்கில மொழியிலும் நூலில் இலையை குறிக்க லீஃப் என்ற ஒரே சொல் உள்ளது. ஆங்கில நூல்களிலும் வேறு பல வகைகளிலும் இலைகளை பாகுபாடு செய்தனையன்றி தமிழ் பொதுமக்களைப் போல வன்மை மென்மை பற்றி தாள், இலை, தோகை, ஓலை என பாகுபாடு செய்தாரில்லை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா லீஃப் அப்படின்ற ஒரே ஒரு வேர்டு தான் இருக்குது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழ் லாங்குவேஜில் மட்டும் பார்த்திங்கன்னா ஸோ அந்த இலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேறு வேறு பெயர்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இத்தகைய பாகுபாடு ஏனைய உறுப்புகளுக்குள்ளும் செய்யப்பட்டது முன்னர் காட்டப்பெற்றது. தமிழ்நாடு எத்துணை பொருள் வளமுடையதென்பது அதன் விளைபொருள் வகைகளை நோக்கினாலே விளங்கும். பிற நாடுகளிலுள்ள கூலங்களெல்லாம் சிலவாகவும் சில்வகைப்பட்டனவாகவும் இருக்க தமிழ்நாட்டில் உள்ளவையோ பலவாகவும் கலிப்பல வகைப்பட்டனவாகவும் இருக்கின்றன. எடுத்துக்காட்டு கோதுமையை எடுத்துக்கொள்ளின் அதில் சம்பா கோதுமை, குண்டு கோதுமை, வார் கோதுமை முதலியன சில வகைகளே உண்டு. ஆனால் தமிழ்நாட்டு நெல்லிலோ செந்நெல், வெண்ணெல், கார்நெல் என்றும் சம்பா, மட்டை, கார் என்றும் பல வகைகள் இருப்பதுடன் அவற்றுள் சம்பாவில் மட்டும் ஆவிரப்பூச்சம்பா, ஆனைக்கொம்பன் சம்பா, குண்டு சம்பா, குதிரைவாலி சம்பா, சிறுமணி சம்பா, சீரக சம்பா முதலிய 60 உள்வகைகள் உள்ளன. அந்த சம்பாவில் மட்டுமே எத்தனை உள்வகைகள் இருக்குது அப்படின்னாக்கா 60 உள்வகைகள் இருக்குது. சரிங்களா, இருக்கிறது. ஸோ இதுவும் வந்து பண்ணாக்கா நமக்கு கொஷின் கேட்கலாம். இவற்றோடு வரகு, காடைக்கன்னி, குதிரைவாலி முதலிய சிறு கூலங்கள் தமிழ்நாட்டிலன்றி வேறெங்கும் விளைவதில்லை. தமிழ்நாட்டுள்ளும் தென் நாட்டிலேயே அவை விளைகின்றன. பழங்காலத்தில் விளைந்த அளவு பொன்னும் மணியும் முத்தும் பவளமும் இன்று விளையாவிடினும் அருமையான கூலங்களும் சிறு கூலங்களும் இன்றும் தென்றமிழ் நாட்டில் விளைந்து வருவது கண்கூடு. ஒரு நாட்டு வளத்திற்கு தக்கபடியே அந்நாட்டு மக்களின் அறிவொழுக்கங்களும் அமைந்திருக்கும். நாட்டின் தனிப்பெரும் வளத்தினாலேயே பண்டைய தமிழ் மக்கள் தனிப்பெரும் நாகரிகத்தை உடையவராக இருந்திருக்கின்றனர் என அறிக. திருந்திய மக்களை மற்ற உயிரினின்றும் பிரித்து காட்டுவது மொழியாதலின் அதுவே ஒரு நாட்டாரின் அல்லது இனத்தாரின் நாகரிகத்தை அளந்தறிவதற்கும் சிறந்த வழியாகும். பொருளை கூர்ந்து நோக்கி நுண் பாகுபாடு செய்து அவற்றுக்கேற்ப பருப்பொருட்சொற்களும் பொருட்சொற்களும் அமைத்து கொள்வதும் சிறந்த மதிநுட்பமும் பண்பாடும் உடைய மக்கட்கே இயலும். ஸோ இதில் இங்கே எங்கே கொஷின் கேட்பாங்கன்னு சொன்னால் அங்கே மட்டும் பார்த்துங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தாக்கா உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியாவே. உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியாவே. மாநாட்டுக்குரிய அம்முதல் மொழியும் தமிழே. ஸோ இது யார் சொன்னது அப்படின்னாக்கா பன்மொழி புலவர் கா. அப்பாதுரையார். ஸோ இங்கே 2 கொஷின் கேட்கலாம். இதை யார் சொன்னதுன்னு கேட்கலாம். உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு எது அப்படின்னும் கொஷின் கேட்கலாம். 2 வகையில் கேட்கலாம் இந்த இடத்துலையே. பாவாணர் தமிழ் சொல்வளம் கட்டுரையில் வித்து வகை, வேர் வகை, அரித்தாள் வகை, காய்ந்த இலை வகை, இலை கொம்பு வகை, பூமடல் வகை, அரும்பு வகை, பூக்காம்பு வகை, இதழ் வகை, காய் வகை, கனி வகை, உள்ளீட்டு வகை,
தாவர கழிவு வகை, விதைத்தோல் வகை, பதர் வகை, பயிர் வகை, கொடி வகை, மர வகை, கரும்பு வகை, காய்ந்த பயிர் வகை, வெட்டிய விறகு துண்டு வகை, மரப்பட்டை வகை, பயிர்ச்செறிவு வகை, நிலத்தின் தொகுப்பு வகை, செய் வகை, நில வகை, நன்செய் வகை, வேலி வகை, காட்டு வகை ஆகியவற்றின் சொல்வளங்களையும் விளக்கியுள்ளார். பாவலேறு பெருஞ்சித்தனார் இவர் தான் வந்து பண்ணாக்க தேவநேய பாவனார் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் தான் வந்து பண்ணாக்க இத்தனை வகைகளை பற்றியும் அவர் வந்து பண்ணாக்க விளக்கி இருக்கிறாரு. மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படும் தேவநேய பாவனரின் சொல்லாய்வு கட்டுரைகள் நூலில் உள்ள தமிழ் சொல்வளம் என்னும் கட்டுரையின் சுருக்கம் பாடமாக இடம்பெற்றுள்ளது. அப்போ மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. தேவநேய பாவனார். அவருடைய நூல் தான் வந்து பண்ணாக்க சொல்லாய்வு கட்டுரைகள். ஸோ இதிலிருந்து தமிழ் சொல்வளம் என்னும் ஒரு சின்ன பகுதி தான் நம்ம கொடுத்துருக்காங்க. இக்கட்டுரையில் சில விளக்க குறிப்புகள் மாணவர்களின் புரிதலுக்காக சேர்க்கப்பட்டுள்ளன. பல்வேறு இலக்கண கட்டுரைகளையும் மொழி ஆராய்ச்சி கட்டுரைகளையும் எழுதிய பாவனார் தமிழ் சொல்லாராய்ச்சியிலும் உச்சம் தொட்டவர். செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்குனராக பணியாற்றியவர். செந்தமிழ் பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்குனராக பணியாற்றியவர் யாருன்னு கொஸ்டின் கேட்கலாம். உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராகவும் இருந்தவர். உலக தமிழ் கழகத்தை நிறுவியவர் யார் அப்படின்னாக்கா தேவநேய பாவனார். அதே மாதிரி செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்குனராக பணியாற்றியவர் தேவநேய பாவனார். நெக்ஸ்ட்டு அலைக்கடல் தாண்டி மலை பல கடந்து எத்திசையிலும் பரவிய தமிழினத்தின் தமிழ் புகழ்மன பதிவுகளை நுகர்வோமா எத்திசையும் புகழ்மணக்க. ஸோ இங்கே வந்து பண்ணக்க கடல் கடந்து முதலில் அச்சேரிய தமிழ். போர்ச்சுகீசிய நாட்டின் தலைநகர் லிசுபனில் 1554 கார்டிலா என்னும் நூல் முதலாக தமிழ் மொழியில்தான் மொழிபெயர்க்கப்பட்டது. போர்ச்சுகீஸ் நாட்டின் தலைநகர் லிசுபனின், அதுவும் கொஷின் கேட்கலாம். 1554 கார்டிலா என்னும் நூல் முதலாக கார்டிலா அப்படின்ற நூல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்த மொழியில் மொழிபெயர்க்கிறாங்கன்னா தமிழ் மொழியில் தான் மொழிபெயர்க்கிறாங்க. இந்நூல் ரோமன் வரிவடிவில் அச்சிடப்பட்டுள்ளது. ஸோ இந்த கார்டிலா தமிழ் மொழியில் இது பண்ணாலே ரோமன் வரிவடிவில் அச்சடிக்கப்படுகிறாங்க. ரோமன் எழுத்துருவில் வெளிவந்த இதன் முழு பெயர் கார்டிலா டி லிங்கோ தமிழா போர்ச்சுகீஸ். இது அன்றைய காலத்திலேயே இரு வண்ணங்களில் கருப்பு சிவப்பு மாறி மாறி நேர்த்தியாக அச்சிடப்பட்டுள்ளது. ஸோ இதுவும் கொஷின் கேட்கலாம். என்ன கலரில் அச்சிடப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்பாங்க. கருப்பு சிவப்பு. இந்திய மொழிகளிலேயே மேலை நாட்டு எழுத்துருவில் முதலில் அச்சேறியது தமிழ்தான். இது எங்கேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னாக்கா 6ஆம் உலக தமிழ் மாநாட்டு மலர்லேருந்து எடுக்கிறாங்க. ஸோ இதில் இருந்தும் கொஷின் கேட்பாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கற்றபின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது இரட்டுற மொழிதல், அது அடுத்த கிளாஸில் பார்ப்போம். ஸோ இன்றைக்கி கிளாஸில் என்னெல்லாம் பார்த்தோமோ அதெல்லாம் பார்த்துக்குங்க. ஸோ இதில் இருந்தும் இந்த வீக்குக்கான கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இந்த வீக் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சண்டே ஈவினிங் 8 o'clock. நன்றி, வணக்கம்.